ஃப்ரெண்ட்ஸ், பல வருடத்துக்கு பின்பாக மின்சாரத்துறையிலிருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஓகேங்களா, டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியடுக்கு சம்பளம் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000 மணிக்கு கொடுக்குறாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சேரும். ஓகேங்களா, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 400+ வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆஃபீஸ் லெவல் போஸ்டிங்ஸ் தான் ஜாப் வேகன்சி வந்து எடுக்கிறாங்க. ஃபார் த டீட்டெயில்ஸ்லாம் மின்சாரத்துறையோட அஃபீஷியல் வெப்சைட்டில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இன்ஜினியரிங் ட்ரைனிங் தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 150+ வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து விசிட் பண்ணுங்கள். செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் 250 சூப்பர்வைசர் ட்ரைனிங் டெக்னாலஜிக்கு ஓரியன்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 250+ வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டும் அதுவும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங்க்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக வந்து டிகிரி கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 5+ இயர்ஸ் இல்லைனா மாஸ்டர்ஸ் டிகிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 27லேருந்து 29 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் அண்ட் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக வந்து டிப்ளமோ இன் டிகிரி ரெண்டுமே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65% சிஜிபி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அக்ரிகேட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கும் 60% இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 ஏஜ் கேட்டகரி இருந்தால் மட்டும் போதுமானதுன்னு சொல்லிட்டு அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ரெகுலர் பேஸ்டாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஃபார் இன்ஜினியரிங் என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 12 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், சிவில் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் என்னெல்லாம் இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏஜ் அப்பர் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டாக வந்து பார்த்தலாம். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம், ஓபிசியாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் முடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அது விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனேஜ் டிசேபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலில் வரீங்கன்னா 10 வருஷம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷம் கொடுக்குறாங்க. எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்டான வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ண போகிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1.5 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் ஆகும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 40 எடுத்தால் போதுமானது. ஓகேங்களா, இதுக்கான ப்ரீவியஸ் இயர்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏதோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட் வந்து இருக்கும். அது நீங்கள் முடித்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேனிங்ஸ் ஒரு ரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா, உங்களுடைய 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அது வந்து உங்களுக்கு கன்சிடராக வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் ட்ரைனிங்ஸ் வந்து இருக்கும். இன்ஜினியரிங் ட்ரைனிங், சூப்பர்வைசர் ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000 முடி கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் ட்ரைனிங்க்கு பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 வந்து பரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா 60லேருந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 முடிக்கும் உங்களுக்கான வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே வந்து சூப்பர்வைசர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 32,000 இருக்கும். அதே பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இதுலேயே கொஞ்சம்
ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 33,500 1,20,000 முடிக்கும் வரதுக்கான பேசிக் சேலரியாக வந்து இருக்கும். இதுலேயே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் இதுலேயே வந்து கவர் ஆயிரும். இன்சூரன்ஸு மீதி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இது வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? பேஸ் ஃபார் இன்ஜினியரிங் ட்ரைனிங்க்கும் சூப்பர்வைசர் ட்ரைனிங்க்கும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பீரியட் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் மோக்காம வந்து இது இருக்கும். ஓகேங்களா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி கேஸ்டாக வர்றீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 600 ப்ராசஸிங் ஃபீஸ் 400. ஓகேங்களா? அதே எஸ்டி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது, ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் கொடுத்தா மட்டும் போதுமானது. அது 400. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 472 கட்டினா மட்டும் போதுமானது எஸ்டி எஸ்டிக்கும். இதுக்கான டெமோ வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் வந்து பேஸ் பண்ணி போடுறேன். எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் படிக்கிறது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அது கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் கொஷினாக கேட்குறேன். உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பொறுத்து நான் வீடியோவை மேக் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில். ஓகேங்களா? மேலும் அடுத்த பார்க்கலாம். டாடா பை பை, see you.